வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது இந்திய அளவில் பொது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்துறை சேருவதற்காக நடைபெறும் தேர்வு தான் இந்த நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை பார்த்தோம்னால் வேலூர் மாவட்டத்தில் 9 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 9 மையங்களில் சுமார் 5266 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். குறிப்பாக இந்த 9 மையங்களும் தனியார் கல்லூரி, தனியார் பள்ளிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நீட் தேர்வுக்காக கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வானது மதியம் 2 மணிக்கு துவங்குகின்றன. 2 மணி முதல் 5 மணி வரை இந்த நீட் தேர்வானது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வுக்கு மாணவர்கள் 11:30 முதல் 1 மணி வரை, அதாவது 1:30 மணி வரை பார்த்தோம்னால் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். 1:30 மணிக்கு மேலாக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இந்த தேர்வு மையங்களுக்கு உள்ளே செல்லும் போது அவர்களை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அதாவது அவர்கள் குறிப்பாக மாணவர்கள் என்றால் அவர்கள் தொப்பி, பெல்ட், வாட்ச் இது போன்ற எந்த ஒரு உபயோகிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அவர்கள் வைத்திருக்க கூடாது. பெண்கள் என்றால் வளையல், நகைகள், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் முடியை பின்னிருப்பது இது போன்ற அனைத்தையும் அந்த நுழைவு வாயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் அதாவது செல்போன், அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு சாதனங்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் சிரமம் இல்லாமல் உள்ளே தேர்வு எழுதுவதற்காக ஏற்கனவே ஆய்வும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த 9 மையங்களிலும் மின்சார வசதி எவ்வாறு இருக்கின்றன, மின்சார வசதி முழுமையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி, அது மட்டும் இல்லாமல் கழிப்பறை வசதிகள் அனைத்துமே மிக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆய்வு செய்து தற்போது அனைத்தும் சரிவர இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து மாணவர்களும் தேர்வு எழுதுவதற்காக அந்தந்த மையங்களுக்கு தற்போது வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அதாவது தேர்வு மையங்களுக்கு எளிதாக செல்வதற்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்கு உள்ளே செல்லும் போது நுழைவுச் சீட்டு கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் நுழைவுச் சீட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ஒரு புகைப்படம் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் உணவு உண்பதற்காக எதுவும் கொண்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கொண்டு போகக்கூடிய எழுதுகோல் மட்டுமே உள்ளே கொண்டு போக வேண்டும். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார்.